கூட்டணி ஆட்சிக்கு திமுக தயார் என்று அறிவித்திருந்தால், கூட்டணி கட்சிகளின் உணர்வுகளை மதித்து அவர்கள் விரும்பிய எண்ணிக்கையை ஓரளவுக்காவது திருப்திகரமான முறையிலே தந்திருந்தால், விரும்பிய தொகுதிகளை தந்திருந்தால், இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்க வாய்ப்பில்லை. அதைவிட இந்த கட்சிகள் அவ்வளவு வேகமாக வெளியேறி இருக்க வாய்ப்பில்லை. இந்த கோணத்தில் யாரும் சிந்திக்கல. அது துரோகம் பண்ணிட்டாங்க. துரோகம் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு? நாளைக்கு கூட அமைச்சர் பதவியிலிருந்து நம்ம வெளியேற முடியும். அதைத்தான் நான் சொன்னேன். ஏன்னா அதுல எங்களுக்கு பெரிய பிடிப்பு இல்லை என்பதை சொல்லுவதற்காகத்தான் சொல்லுகிறேன். உடனே இங்க இருக்கிறவன் என்ன சொல்றான்? இருக்கிற இடத்துல விசுவாசமா இருந்தா நம்மள ஒரு அடிமையாவே பாக்குறாங்க. சுதந்திரமா சிந்திக்கிற ஆளா பார்க்கல. இங்க இருந்தா இங்க விசுவாசமாயிரு, அங்க இருந்தா அங்க விசுவாசமாயிரு. அதுக்கு என்ன பொருள்? நீ சுதந்திரமாக சிந்திக்க கூடாது, சுதந்திரமாக முடிவெடுக்க கூடாது. இது என்ன போக்கு? இது பதவிதான் முக்கியம் என்றால் அதை தக்க வைத்துக் கொள்ளுகிற அணுகுமுறைகளை தானே யாரும் எடுப்பார்கள். நான் டிவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன், மினிஸ்டர் பதவியை நாங்கள் வாங்கிட்டோம், சோ இனிமே நாங்கள் டிவிகே தலைவரை, டிவிகே கட்சியை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு தானே ஒருத்தர் சராசரி மனிதன் முடிவெடுக்கணும். ஆனால் அதை தாண்டி பிஜேபிக்கு எதிராக எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இங்கே இயங்க வேண்டும் என்கிற பார்வையை திருமாவளவன் முன்வைக்கிறான் என்றால், இந்த பார்வையை நீங்கள் பாராட்ட வேண்டாமா? வரவேற்க வேண்டாமா? ஒரு அட்டாச்சா இல்லாம ஏன் இப்படி பேசுறான் அப்படின்னா, அவன் என்ன நினைக்கிறான்னா, ஏதோ மறுபடியும் இங்க திமுகவோட ஒட்டிக்கொள்ள முயற்சி. என்ன திமுகவோட ஒட்டிக்கொள்ள வேண்டிய அளவுக்கான தேவை என்ன வந்தது? ஒரு மீனிங்லெஸ், அர்த்தமில்லாத ஒரு விமர்சனம் அது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ரெண்டு பேரும் தேர்தலுக்காக மோதிக்கொண்டாலும் கூட பிஜேபி உள்ளே நுழைவதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். இதான் நான் அலர்ட் பண்றேன். தமிழ்நாட்டு அரசியலில் தவேகாவுக்கு எதிர்நிலையிலே இருப்பது பாஜகவாக இருந்துவிடக் கூடாது, அல்லது அண்ணாமலையாக மாறிவிடக் கூடாது என்பதுதான். அண்ணாமலையை கண்டு திரும்ப அவன் பயப்படுறாரா? அண்ணாமலையாக வந்தால் பிரச்சனை இல்லை. RSS முகத்தோடு முகமூடி போட்டுக் கொண்டு வந்தால் அது பிரச்சனை தான். ஏன்னா அவர் RSS பயிற்சி பெற்ற ஒரு நபர், அந்த பாசறையில் வளர்ந்தவர். அவரால் எப்படி அதை தாண்டி பெரியார் அரசியலை பேச முடியும்? இடதுசாரி அரசியலை எப்படி பேச முடியும்? அவர் எப்படி தாவேகாவுக்கு ஒரு கவுண்டர் பார்ட், ஒரு எதிர்நிலை சக்தியாக வளர முடியும்? அப்படி அவர் வளர்ந்தால் என்ன ஆகும்? டெல்லியிலே கெஜ்ரிவாலுக்கு நேர்ந்த நிலைதான் உருவாகும். 2 எலெக்ஷன்ல ஜெயிக்க விட்டு 3வது எலெக்ஷன்ல காலி பண்றார். வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கு நிகழ்ந்ததுதான் நடக்கும். அங்க காங்கிரஸ் ஒழிப்பதற்கு மம்தா பானர்ஜிக்கு எல்லா வகையிலும் அப்போது அவர்கள் மாரல் சப்போர்ட், ஒரு மானசீகமான ஆதரவை நல்கினார்கள். இன்னைக்கு என்ன நிலை? காங்கிரஸையும் வீழ்த்தி மம்தா பானர்ஜியையும் ஓடவிட்டார்கள். இப்போ அந்த அம்மா அங்க நிற்கவே முடியல. 20 எம்பிக்களை தூக்கிவிட்டார்கள், 60 MLA-க்களை பிரித்து விட்டார்கள். இது தமிழ்நாட்டில் நடக்குமோ என்கிற கவலை. இது போன்ற ஒரு அரசியல் சூழல் உருவாகும் என்பதை கருத்தில் கொண்டுதான் நான் காட்டுமன்னார் கோவிலில் இருக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்தேன். கூட்டணி தலைவர் சங்கடப்பட்டு விடக்கூடாது, மனம் நோகக்கூடாது. அவருடைய விருப்பத்திற்கு மாறாக நாம் செயல்படக்கூடாது என்று என் விருப்பத்தை நான் பின்னுக்கு தள்ளிவிட்டேன். என்னுடைய ஆசையை நான் விட்டுட்டேன். MLA ஆகணும்னு ஆசைப்பட்டேன், சட்டமன்றத்திற்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், காட்டுமன்னார் கோவிலில் நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். மக்கள் நல கூட்டணியில் வெறும் 87 ஓட்டுல பறிகொடுத்த நிலையில இப்போதாவது வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் போய் ஒரு 5 வருஷம் நம்ம
மக்களுக்காக பேச முடியும் என்கிற நம்பிக்கையோடு கனவுகளோடு என் பெயரை நான் அறிவித்தேன். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஃபோர்ஸ் பண்ணல, கட்டாயப்படுத்தல, வற்புறுத்தல. நீங்க ஒரு கட்சி தலைவர், உங்களுக்கு தெரியாதது இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனா உங்க மனசுல என்ன இருக்கு சொல்லுங்க அப்படின்னு. ரீகன்சிடர் பண்ணுங்க, அவ்வளவுதான். உடனே எழுந்தேன். சரிண்ணே, நான் நிக்கல, தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றுப்பயணத்துக்கு போறேன் அப்படின்னு கூட்டணி தலைவரிடத்தில் சொல்லிவிட்டு வந்தவன் நான். நம்முடைய ஆசையை கட்டுப்படுத்திக் கொண்டு நம்முடைய விருப்பத்தை கூட பின்னுக்கு தள்ளிவிட்டு கூட்டணியின் நலன் முக்கியம், கூட்டணி தலைவரின் உள்ளம் நோகக்கூடாது, இந்த அடிப்படையிலே நான் முடிவெடுத்தேன். ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை திமுகவுக்கு எதிராக நிறுத்த பார்க்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளை தாவேகாவுக்கும் எதிராக நிறுத்த பார்க்கிறார்கள். திருமாவளவன் இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாரு. உடனே அன்புமணி இங்க உள்ள வர போறாரு, திருமாவளவன் வெளியே போக போறாரு. திருமாவளவனை எந்த சக்தியாலும் அரசியலில் இருந்து வெளியேற்ற முடியாது.